அல் பாக்கியாத் மதரசாக்களின் கூட்டமைப்புகளின் முதல்வர், எங்களின் பாசத்திற்குரிய ஆசிரியர் ஜக்கரியா அல்தாஃபி ஹசரத் அவர்களை சிறப்புரையாற்றார். بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على محمد بن عبد الله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال النبي صلى الله عليه وسلم إن خياركم كان أحسنكم أخلاقا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي وزدني علما. اللهم رب هب لي حكما والحكم بالصالحين وله الكبرياء في السماوات والارض وهو العزيز الحكيم. اللهم صل على محمد وعلى اله وصحبه تسليما. கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்களே, ஆசிரியர்களே, உலமாக்களே, இங்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய டாக்டர் உபேதத்துல் காதருடைய தகப்பனார் மிகு அல்ஹாஜ் இன்ஜினியர் அலியார் யூனுஸ் அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, திருப்பராணி மன்னம் செய்து நிறைவு செய்திருக்கக்கூடிய ஹாபிதா மற்றவருடைய உறவுகளை போட்டார்களே, அல்லாஹுடைய மேலான கருணை நன்மையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய சாத்தியும் சமாதானமும் ஒரு உயிரின் மேலான நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை எடுத்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், இமாம்கள் ஆகிய நல்லோர்கள் மீதும் எடுத்து வாழக்கூடிய முஸ்லிம்களான முஸ்லிம்களானது எல்லோரும் மீதும் உண்டாகட்டுமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கடந்த கால பாவங்களை, குற்றக்குறைகளை மன்னிப்பானாக. மீதமுள்ள வாழ்வை அவருக்கு பிடித்தமான முறையில் வாழ்வதற்கு வழிகாட்டுவானா. வாழும் காலமெல்லாம் உடலிலும் உள்ளத்திலும் ஆரோக்கியத்தை நசீபாக்கி தருவானா. கடைசி மூச்சு உள்ளவரை நின்று வழங்கக்கூடிய நசீபையும், பிறரிடத்தில் கையேந்தாத வாழ்க்கையையும், பிறருடைய தயவை ஆதரவை எதிர்பார்க்காத வாழ்க்கையையும் அல்லாஹ் நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் தந்தருவானா. அல்லாஹுடைய கருணையினால் எத்தனையோ கூட்டங்கள் இந்த உலகத்தில் கூடினாலும் அல்லாஹும் ரசூலும் விரும்பக்கூடிய கூட்டம் என்பது அவனுடைய வல்லமையை, அவனுடைய ஆளுமையை, அவனுடைய அஸ்மாவு சிஃபாத்தை பேசக்கூடிய கூட்டம்தான் சிறந்த கூட்டம். அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டவர்களுக்குத்தான் அல்லாஹ் வெகுமதிகளை, சன்மானங்களை, மன்னிப்பை வழங்குகின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய கலாமை நிறைவு செய்யக்கூடிய, அல்லாஹை பற்றி பேசக்கூடிய, புகழக்கூடிய ஒரு உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை எல்லாம் தோல்வி செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்கவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்மாதிரியான முஸ்லிம் பெண்களை இந்த தலைப்பில் சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வருகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா குல்லுஹா மத்தா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே சுகம் அனுபவிக்கத்தான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே சுகம் அனுபவிக்கத்தான். ஆனால் கைரு மத்தாஇ துன்யா அல் மர்அத்து சாலிஹா. சுகம் அனுபவிக்கிறதிலேயே சிறந்தது சாலிஹான பெண் தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுகம் அளிப்பதற்காக கொடுத்திருக்கிறான். ஆனால் அதிலே மிக சிறந்ததாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சாலிஹான பெண் மனைவியாக வருவதுதான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய உச்சபட்ச மதா, உச்சபட்ச இன்பம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்வார்கள். அந்த சாலிஹான பெண்ணை தான் உலகமே தேடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு முன்பாக சாலிஹான பெண்களை தான் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த சாலிஹான பெண் என்பவள் சாலிஹான மனைவியாக, சாலிஹான தாயாக, சாலிஹான சகோதரியாக, சாலிஹான குடும்ப தலைவியாக, சாலிஹான பக்கத்து வீட்டுக்காரியாக, சாலிஹான உறவாக, சாலிஹான தாவா செய்யக்கூடிய தாயாவாக, இப்படி எல்லாவற்றிலும் சாலிஹாக இருக்கக்கூடியவர். அப்படி சாலிஹான பெண்களை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த உலகமே போட்டி போட்டுக் கொண்டும் துவா செய்து கொண்டும் அதற்காக செலவு எடுத்துக்கொண்டும் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சாலிஹாக்களை உருவாக்குவதற்காக அல் பாக்கியாத்து சாலிஹாத் இந்த மதரசாவை ஆரம்பித்து
அல்ஹம்துலில்லாஹ் பல்வேறு பெண்களுக்கு சாலிஹியா என்று நாங்கள் பட்டமும் கொடுத்து வைக்கிறோம். நிறைய ஆட்கள் வராங்களாம், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்தீங்கன்னா அந்த பக்கம் நமக்கு இடம் இருக்குல்ல, கொஞ்சம் சேர தள்ளிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எத்தனையோ கட்டளைகளை சொல்றான். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும் வ இதா கீல ஷுஸு ஃபன்ஷுஸு. விலகி தள்ளி உட்காருங்கள் என்று சொல்லப்பட்டால் நீங்கள் இடம் கொடுத்து தள்ளி உட்கார்ந்தால் அல்லாஹ் உங்களுக்கு இடம் தருவான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்கும், நம்ம வெள்ளனே வந்து உட்கார்ந்து நெருக்கடியில் உட்காரணுமா, நம்ம தள்ளணுமா, நேதாவரங்க முன்னால வந்து உட்காரணுமா, இதெல்லாம் பல்வேறு இது இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஃப்ஸஹு, சபையில தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொன்னா தள்ளி உட்காருங்கள். நீங்கள் இடம் கொடுத்தால் யஃப்ஸஹில்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு இடம் கொடுப்பான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ் உங்களுக்கு இடம் கொடுப்பான். அவனிடத்துல இடம் கொடுப்பான், அவனுடைய நிலால இடம் கொடுப்பான், அவனுடைய குடும்பத்துல இடம் கொடுப்பான், அவனுடைய ஜன்னத்துல இடம் கொடுப்பான், இடத்துல எல்லாம் இடம் கொடுப்பான். அதனால இடம் வேணும்னா கொஞ்சம் தள்ளுங்க. இன்னொரு அதுக்கடுத்து எல்லாம் சொல்றேன், வைதா கீலம் ஷுஸு ஃபன்ஷுஸு, எந்திரிச்சு நோண்டு உட்காருங்கன்னு சொன்னா எந்திரிச்சு நோண்டு உட்காருங்கன்னு சொல்றான். நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. கண்ணியமிக்கவர்களே, சாலிஹான பெண்கள் தான் இந்த உலகத்தினுடைய சிறந்த பாக்கியங்கள், அருட்கொடைகள், சுகம் அனுபவிப்பதிலே சிறந்தவைகள் என அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கண்ணியமிக்கவர்களே, சாலிஹான பெண்கள் இந்த உலகத்திலே எத்தனை பேர் இருந்தாலும் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4 பெண்களை தான் சாலிஹான பெண்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான், சிறந்த பெண்கள் என்று சொல்லுவான். இந்த உலகத்துடைய பெண்களிலேயே சிறந்த பெண்கள், அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற பெண்கள், எல்லா பெண்களையும் விட அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர்கள் இந்த உலகத்திலே 4 பெண்கள் தான். முந்தைய சமுதாயத்தில் 2 பேர், ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்துல 2 பேர். எல்லாருக்குமே தெரியும் ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்துல 2 பேர் யாரு, முந்தைய சமுதாயத்துல 2 பேர் யாரு. முந்தைய சமுதாயத்து மக்களுக்கு அல்லாஹ் 2 பெண்களை சொன்னான், ஒன்னு ஆசியா, இன்னொன்னு மரியம். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த உம்மத்துக்கு உம்மத்தை முஹம்மதியால சிறந்த பெண்கள் 2 பேர், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 4 பெண்கள் தான் உலகத்து பெண்களிலேயே சிறந்த பெண்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மட்டுமல்ல, உலகத்துல பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா பல்வேறு சிறப்புகளை, பல்வேறு கண்ணியங்களை கொடுத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் பெண்களுக்கான சிறப்பை எடுத்து சொன்னார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய மூமினான பெண்களுக்கு மட்டுமல்ல, மூமினான ஆண்களுக்கும் கூட உதாரணமாக அல்லாஹ் 2 பெண்களை சொல்வார். மூமினான பெண்களுக்கு மட்டுமல்ல, ஈமான் கொண்ட ஆண்களுக்கும் இவர்களை போல் இருக்க வேண்டும், இவர்கள் உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா 2 பெண்களை சொன்னார். வரபல்லாஹு மஸலா லில்லதீன ஆமனு, வரபல்லாஹு மஸலா லில்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் முன்மாதிரி 2 பெண்கள். அந்த 2 பெண்கள் தான் யாரு? ஒன்னு இம்ராத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. இன்னொன்று பின்து இம்ரான், இம்ரானுடைய மகனார் மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட மூமின்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணமாக சொல்லியிருக்கிறார். எல்லாருக்குமே, ஆண்களுக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மூமினுக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலியில் இருந்து ஒட்டுமொத்த கியாமத் வரைக்கும் வரக்கூடிய ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் உதாரணம் 2 பெண்கள் தான். எல்லா பெண்களுக்கும் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஆண்கள், மூமினான ஆண்களுக்கும் உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 2 பெண்களை சொல்லியிருக்கார் என்றால் இது சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படி கேட்டு கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. அல்லாஹ் தஆலா இந்த 2 பெண்களை தான் குர்ஆனிலே சிலாகித்து பேசுவார். இந்த 2 பெண்களுடைய சிறப்பை தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இப்படி சொன்னார்கள், கமுல மினர் ரிஜாலி கதீருன் வலம் யகுமுல் மினன் நிசாஇ ஆசியா இம்ராத்து ஃபிரௌன் வ மரியம் பின்த் இம்ரான் அப்படி சொல்றாங்க. அல்லது இல்ல அர்த்தா அப்படின்னா, உலகத்துல எல்லாருமே பரிபூர்ணம் அடைந்து விட முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகமானவர்கள் பரிபூர்ணம் அடைந்து விடவில்லை. இல்ல அர்பா, 4 பேரை பெறும் கமாலியத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகர் அடைந்து விட முடியாது. 4 பேரை தவிர, ஒரு ரிவாயத்துல 3 பேர் இருக்கு, ஒரு ரிவாயத்துல 2 பேர் இருக்கு.
4 பேரை தவிர பரிபூர்ணத்தை கமாலியத்தை யாரும் அடைந்து விட முடியாது. அதுல இந்த 4 பெண்கள் கதீஜா, ஃபாத்திமா, மரியம், யாரே இந்த 4 பேர் பரிபூர்ணத்தை அடைந்து விட்டார்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2 பேரும் பரிபூர்ணமானவர்கள், சம்பூரணமானவர்கள், பூரணம் பெற்றவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்களை குறித்து வாக்கு சொல்லியிருக்கிறார்கள். அது மாதிரி முந்தைய சமுதாயத்துல ஆசியா, மரியம் இந்த 2 பேர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார். 2 பேருடைய வரலாறையும் சுருக்கமாகவே சொல்லி கொடுத்த நேரம் கம்மியான நேரம், நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறதால சுருக்கமாக இருக்கிறேன். முதல்ல இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முன்மாதிரி என்று சொல்லுவார். அதை இன்ஷா அல்லாஹ் கடைசி நேரத்தில் தான் பார்ப்போம். முதலாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆசியாவை மரியமையும் சொல்வான். இந்த ஆசியா, மரியம் இந்த 2 பேருக்கும் எண்ணிலடங்காத சிறப்புகள் இருக்கிறது. இதுல முதலாவதாக நாம் இந்த இருவரிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்வோமே, ஆனால் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த பெண்மணி யார்தான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலக பெண்களுக்கெல்லாம் முன்மாதிரி. எப்படி முன்மாதிரி? எதுல முன்மாதிரி? அவங்களுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? மரியம் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? மரியம் என்றால் முக்காடு இருப்பவன் அர்த்தம். மரியம் என்றால் தலையில எந்த நேரமும் முக்காடு போட்டுக்கொண்டே இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். நீ மரியம்னு பேர் வச்சுட்டு தலையில முக்காடு இல்லாமல் பேர்ல வந்து நிக்கிறாங்க. இதுல வந்து நிக்கிறாங்க இல்லையா? பேர் மரியம். அப்ப மரியம் என்றால் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டே இருப்போம். கிறிஸ்தவர்கள் பாருங்க, அந்த அவங்களுடைய அன்னை, அவங்களுடைய கடவுள் மரியமை பின்பற்றி அந்த தலையில முக்காடு போட்டிருப்பாங்க. அந்த நேரம் முக்காடு போட்டிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? கிறிஸ்தவ சிஸ்டர்கள் அந்த தலையில அந்த மஃப்தா போட்டிருப்பாங்க. அவங்க மஃப்தா போட வேண்டியது யாரு? நாம தான் மஃப்தா போடணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயருக்கு விளக்கம் சொல்லும் பொழுது முக்காடிடுபவன், தலையை முற்றிலுமாக மறைத்து வைத்திருப்பவர்கள் என விளக்கம் தருகின்றார்கள். அது மாதிரி உலகத்தினுடைய குடும்பங்களிலேயே சிறந்த குடும்பம் என்று அல்லாஹ் சிலாகித்து சொல்வது 2 குடும்பத்தார்கள் தான். 2 குடும்பத்தை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். இந்த உலகத்துல எத்தனையோ குடும்பங்கள் இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 குடும்பத்தை தான் தேர்ந்தெடுத்தேன் என்று குர்ஆனிலே பேசுவார். இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம் வ நூஹ், ஆதமையும் நூஹையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். வால இப்ராஹீம வால இம்ரான் அலல் ஆலமீன், அகிலத்தார்களை காட்டிலும் அல்லாஹ் யாருடைய குடும்பத்தை தேர்ந்தெடுத்தான்? இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தையும் இம்ரானுடைய குடும்பத்தையும் தேர்ந்தெடுத்தான் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த குடும்பம் இம்ரானுடைய குடும்பம். அதனால அல்லாஹ் தஆலா ஒரு குடும்பத்தை பற்றியும் குர்ஆன் பேசுகிறார். குர்ஆன் ஒரு குடும்பத்தை பற்றி பேசுகிறது. அந்த குடும்பத்து பேரை வச்சு அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை இறக்கிறான். ஆலு இம்ரான் அப்படி ஒரு சூரா இருக்கா? ஆலா இம்ரான் அப்படி சொல்லுமா இல்லையா?
இம்ரானுடைய குடும்பம் அப்படின்னு ஒரு குடும்பத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் ஒரு குடும்பத்தை பத்தி, குர்ஆன் ஒரு குடும்பத்தை பத்தி பேசுகிறது. கியாமத் வரை இந்த குர்ஆன் ஒரு குடும்பத்தை பற்றி பேசும். ஆலு இம்ரான், இம்ரானுடைய குடும்பம். அந்த இம்ரானுடைய மனைவி யாரு? ஹன்னா. இந்த சாலிஹான தம்பதிகளுக்கு பிறந்தவர்கள் தான் மரியம். இந்த சாலிஹான தம்பதி, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தம்பதிகள், இந்த குடும்பத்தார்களுக்கு பிறந்தவர்கள் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, அவங்களுக்கு எண்ணிலடங்காத சிறப்புகள். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, அவங்க பிறக்கும் போது அழல. எல்லா குழந்தையும் பிறக்கும் போது அழுகுமா இல்லையா? அழலும். அழாதான் பிரச்சனை, அப்படிதானே? இந்த அழுகுச்சா அப்படின்னு கேட்போமா இல்லையா? அழுகுச்சா அப்படின்னு கேட்போம்ல. அழாட்டா தொடையில ஒரு அடி அடிப்பாங்க அழத்துக்காக. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த போது அழவே இல்லை. எழுதுறாங்க, விளக்கம் எழுதுறாங்க, எல்லா குழந்தையும் பிறக்கும் பொழுது ஷைத்தான் வந்து என்ன செய்வானா, ஒரு குத்து குத்துவானா. அந்த குழந்தை ஒரு குத்து குத்துவானா. அதனால அந்த குழந்தை அழுகும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஷைத்தான் தொடவே இல்லை. மரியம் போய் ஷைத்தான் என்ன செய்யல, குத்தல. ஏன் அப்படின்னா, அந்த மரியமுடைய தாயார் ஹன்னா இருக்காங்க பாருங்க, அவங்க வயிற்றுக்குள்ள வச்சிருக்கும் பொழுது அந்த குழந்தைக்காக துஆ செய்யலாம். எப்படி? இன்னி உரைதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ்வே, நான் வயிற்றிலே சுமக்கக்கூடிய இந்த பிள்ளையையும் இந்த பிள்ளைக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அந்த துஆவினுடைய பரக்கத், அந்த துஆவினுடைய விளைவு, ஷைத்தான் மரியம் பிறக்கும் போது ஷைத்தான் மரியமை தீண்டவில்லை என்று வரலாறு சொல்கிறது. ஷைத்தானால் தீண்டப்படாத குழந்தை யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, அவங்களுக்கு பிறந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களையும் ஷைத்தான் என்ன செய்யல, தீண்டல. ஏன்னா அவங்க துஆ செய்யும் பொழுது ஈசாவுக்கு சேர்த்து துஆ செஞ்சுட்டாங்க. இன்னி உரைதுஹா பிக வ துர்ரியதஹா. இந்த மரியம் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளை, இந்த ரெண்டு பேரையும் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஹன்னா துஆ செய்தார்கள். அதனால இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் போது அலாமல் பிறந்தார்கள். ஷைத்தான் அவர்களை தீண்டவில்லை. குர்ஆனில் கூறப்பட்ட ஒரே ஒரு பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம். எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, நபிமார்களுடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க. நபிமார்களுடைய மனைவிமார்கள கூட மூசாவின் மனைவி, ஆதமின் மனைவி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், இப்படிதான் அல்லாஹ் பேசுவானே ஒழிய யாருடைய பெயரை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. கதீஜா என்றோ அல்லது சபூரா என்றோ அல்லது பில்கிஸ் என்றோ இப்படி எந்த மனைவியுடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லவில்லை. நபிமார்களின் மனைவிமார்கள் கூட குர்ஆனிலே பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் இந்த குர்ஆன் ஒரே ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறது. அந்த பெண்ணை மட்டும்தான் அல்லாஹ் பெயர் சொன்னான், மரியம். அது மாதிரி குர்ஆன்ல மரியம் என்ற ஒரு அத்தியாயமே இருக்கிறது. குர்ஆன்ல ஆண்கள் ஒரு அத்தியாயம் கிடையாது, ஆனா நிசா பெண்கள் ஒரு அத்தியாயம் இருக்கா இல்லையா? அது மாதிரி பெண் சமூகத்துக்கும் ஆண் சமூகத்துக்கும் முன்மாதிரியாக அல்லாஹ் ரெண்டு பெண்ணை தான் சொல்லுகிறார். தரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராஅத்த ஃபிரௌன் என்று அல்லாஹ் ரெண்டு பெண்களை தான் சொல்லுகின்றார். முஃமினான ஆண்களுக்கும் உதாரணம் ரெண்டு பெண். அதில் ஒருவர் தான் மரியம். மரியம் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. 25க்கும் மேற்பட்ட அத்தியாயங்களிலே மரியமுடைய பெயர் இருக்கிறது. 25 சூராவுக்கு மேல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியத்தை பற்றி பேசுகின்றார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயர் சொல்லப்படுகின்றது. ஈசா இப்னு மரியம், ஈசா இப்னு மரியம், ஈசா இப்னு மரியம் அல்லாஹ் சொல்லுவான். எண்ணி வைக்கிறீங்களே, அத மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எண்ணி நடக்காத சிறப்புக்கு சொந்தக்காரங்கிறதுக்கான காரணத்தை மார்க்கறிஞர்கள் எழுதுவாங்க. மரியமுக்கு ஏன் அல்லாஹ் இவ்வளவு சிறப்பு கொடுத்தான்? மரியமுடைய சிறப்புல நிறைய சிறப்புகள். அதுல முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, வானத்திலிருந்து அல்லாஹ் ருசிக்கு கொடுத்தான். எல்லாருக்கும் தெரியுங்களா? இந்த மாதிரி ஒரு பெண் தான் மரியம். இந்த மாதிரி ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து ரிஸ்க் கொண்டு கொடுத்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அங்க போறாங்க, அவங்களுடைய மெஹ்ராப், அவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த கொட்டாய்க்கு போறாங்க. அங்க ரிஸ்க பாக்குறாங்க, பல வர்க்கங்களை பாக்குறாங்க. அன்னாலக்கி ஹாதா, இது எங்க இருந்து வந்துச்சு உனக்கு? பூமியில வைந்தீங்களா? அல்லாஹ் கொடுத்துச்சு. இன்னல்லாஹ் யர்சுக்கு மன் யஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் கணக்கில்லாமல் கொடுப்பான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் கணக்கிட்டு கொடுப்பான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த குர்ஆனிலே 25க்கும் மேற்பட்ட அத்தியாயங்களிலே கூறப்படுகின்றார்கள். அவர்களுடைய பெயர் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயரிலே ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. அதே மாதிரி இவர்களுடைய சிறப்பு அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்தோடு முடிஞ்சிருந்த கியாமத் வரைக்கும் வாழக்கூடிய எல்லாருக்குமே இவருடைய சிறப்பு தெரியும்படியாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசினார். குர்ஆன் முழுக்க இந்த மரியமை 25க்கும் மேற்பட்ட இடங்களில் பேசப்படுவதால்
கியாமத்து வரையிலும் இந்த மரியமை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள். இவர்களுடைய புகழ், இவர்களுடைய சிறப்பு, இவர்களை பற்றியான அல்லாஹ்வுடைய அறிமுகம் எல்லாமே கியாமத்து வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த சிறப்புக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிறைய சிறப்புகள், அது கொஞ்சம் சொல்லியிருக்கேன், நிறைய இருக்குது, நேரம் இல்லை. இதுக்கு காரணம் ரெண்டு தாங்க. பெண்களுக்கான சிறப்பு இது ரெண்டு தான். மரியம் மட்டும் இல்லை, நீங்க எல்லாரும் தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. பெண் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இங்கே இருக்கிறீர்கள். எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொள்கின்றேன், பெண்களுக்கான ஒட்டுமொத்த சிறப்பையும் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மரியமை அல்லாஹ் சிறப்புப்படுத்தியதற்கான இந்த ரெண்டு காரணத்தை அறிந்து கொண்டால் போதும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான் என்றால் அதற்கான காரணங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது ரெண்டு காரணம் இருந்தாங்க. ஒண்ணு, அவங்க கற்பொழுக்கத்தோட இருந்தாங்க. இரண்டாவது, அவங்க ஆபிதாவா இருந்தாங்க. ஆபிதானா அதிகமாக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பெண்ணார். இபாதத், அதிகமான இபாதத்து மரியம் இருந்துச்சு. இபாதத் செய்யக்கூடிய பெண்கள் இன்னைக்கு பார்க்கவே முடியல. சலாவாக்கும் முசலா தூக்கிட்டு ஓடுற பெண்களை தான் பார்க்க முடியும். மொபைல் இருக்கிற அளவுக்கு தஸ்பீ இல்ல, மொபைல் இருக்கிற அளவுக்கு குர்ஆன் கையில இல்ல. இப்ப இருக்கக்கூடிய பெண்களுடைய கையில மதுரைக்குள்ள உட்கார்ந்தா இஷா தொழுகைக்கு எந்திரிக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஒரு தெருல ஒரு 2 வீட்டுல தான் பார்க்க முடியும், ஒரு 5 வீட்டுல பார்க்கலாம். எல்லா வீட்லயுமே தொழுகிறாங்களா தொழுகையான்னு தெரியாத அளவுக்கு உடனே என்ன செஞ்சிடறது, சலாம் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இந்த சலாம் ஆகிறதுக்குள்ள முசல்லா கையில வந்தாகும். அப்படிதான் நம்மளுடைய இபாதத்துகள்லாம் இருக்கு. இபாதத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பெற்றார்கள். இபாதத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பிரியத்தை, குர்பத்தை பெற்றார்கள். இபாதத். இரண்டாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கற்பொழுக்கம், இஃபத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்துச்சு. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய இஃபத் எப்படிப்பட்ட இஃபத் தெரியுமா? மரியம் எங்க தங்கினாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜித் அக்ஸால பள்ளிக்கு மேல ஒரு கொட்டகையை போட்டு அங்கேதான் அவர்களை தங்க வைத்தார்கள். மரியம் எப்படி தங்கினாங்க அப்படின்னா, எந்த ஆணும் அல்லது எந்த பெண்ணும் மரியமை சாதாரணமாக பார்த்து விட முடியாது. அவ்வளவு சீக்கிரம்லாம் பார்த்து விட முடியாது. மரியமை பார்க்கவே முடியாது. மரியமும் யாரையும் பார்த்து விட மாட்டார்கள். மரியமும் யாரையும் பார்க்க மாட்டார்கள். மரியமையும் யாரும் பார்க்கவே முடியாது. மஸ்ஜித் அக்ஸாவுடைய மேல கொட்டகை தான் அங்க இருந்தாங்க. யாருடைய பார்வையும் மரியமின் மீது படாது, மரியமுடைய பார்வையும் யார் மீது படாது. மாற்றாண்டி எழுதுறாங்க, ஒரு பெண்ணை யாருமே பார்க்க முடியல அப்படின்னா அவர்கள் சிறப்பிற்குரிய பெண் என்பதற்கான அடையாளம். ஒரு பெண்ணை யாராலையுமே பார்க்க முடியல, இங்க ஏத்தூட்ல குமர் இருக்கானே எனக்கு தெரியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அந்த பெண் சாலிஹான பெண், அல்லாஹ்வினுடைய சிறப்பை பெற்ற குடும்பத்தை பெறக்கூடிய பெண். பெண் என்றால் அவள் மறைந்திருக்க வேண்டியவர், அவள் இருக்கிறாங்கிறதே தெரியக்கூடாது. இந்த அடையாளம் தான் பெண் சிறந்தவள், பெண் அல்லாஹ்வுடைய அன்பை ரிதாவை பெற்றவள் என்பதற்கான பெரிய அடையாளம். சாதாரணமாக அந்த பிள்ளையை பார்க்க முடியாதுங்க. மொட்டை மாடியில நிக்காது, பால்கனியில நிக்காது, பால்காரண்ட வாசல்ல நின்று பேசாது, முப்பாடுல கூட வெளியில வராது, நைட்டி போடவே போடாதுங்க, நைட்டியில பார்க்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண் யாருங்க? அந்த பெண் சிறந்த பெண்பதற்கான ஒரு அடையாளமே அதுதான். பெண் சிறந்தவள் என்பதற்கான முதல் அடையாளம், யாருமே சாதாரணமாக அந்த பெண்ணை பார்க்க முடியாது, பார்க்க வாய்ப்பு கிடைக்காது. அப்படி இருந்தார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல முக்கியமான சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லிட்டு இதெல்லாம் என்னுடைய அத்தாட்சின்னு சொல்லுவான். ஆயா ஆயா ஆயான்னு சொல்லுவான். ஆயானா அத்தாட்சி, இது என்னுடைய அத்தாட்சி, இதனுடைய அத்தாட்சி, இதனுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் எத்தனையோ விஷயங்களை குர்ஆனிலே தன்னுடைய அத்தாட்சி என்று பேசுவான். ஆயத்தல்லில் முஃமினீன், ஆயத்தல்லில் ஆலமீன் என்று. இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுக்கு பிறந்த ஈசாவையும் அல்லாஹ் அத்தாட்சி என்று சொல்லுகின்றார். வஜஅல்னாஹா வபனஹா ஆயத்தன் லில் ஆலமீன். மரியமையும் மரியமுக்கு பிறந்த மரியமுடைய மகன் ஈசாவையும் நம்முடைய அத்தாட்சி ஆயத்தன் லில் ஆலமீன், இந்த அகிலத்தார்களுக்கு அத்தாட்சியாக ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அத்தாட்சின்னு அல்லாஹ் புகழாரம் சொல்லுகின்றான். அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்றான். அல்லாஹ்வுடைய பாராட்டுதல் மரியம் அத்தாட்சி, கியாமத் வரைக்கும் மரியம் அத்தாட்சி. மரியமுடைய மகன் ஈசாவும் அத்தாட்சி. சாமானியமான சாதாரணமான புகழ் அல்ல, சாமானியமானவருடைய புகழும் அல்ல, அர்ஷுடைய அதிபதி அல்லாஹ்வுடைய புகழ். அல்லாஹ் புகழுகின்றான், மரியம் என்னுடைய அத்தாட்சி, மரியம் மகனும் என்னுடைய அத்தாட்சி. அதனாலதான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அத்தாட்சியை இந்த உலகத்தில் நிரூபிப்பதற்காக மரியமை தேர்ந்தெடுத்தான். வரஹ்மத்தம் மின்னா, நம்முடைய புறத்திலிருந்து ரஹ்மத்தாக இந்த மரியமை நாம் தேர்ந்தெடுத்தோம். எப்படி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்? அல்லாஹ்வுடைய வல்லமை
4 விதமா இருக்கு. இந்த உலகத்துல மனித சமூகம் தோன்றியது அல்லாஹ்வுடைய படைப்புல 4. ஒண்ணு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து தன்னுடைய கையால படைச்சா, இது ஒரு வல்லமை. ஆதமுடைய விதாயிலிருந்து ஹவ்வாவை படைச்சா, இது ஒரு வல்லமை. ஆதமும் ஹவ்வாவும் சேர்ந்து குழந்தை பெற்றாங்க, இது அல்லாஹ்வுடைய ஒரு வல்லமை. 4வது பாருங்க, எந்த ஆணுடைய தீண்டுதலும் இல்லாம, ஆண் தொடவே இல்லாம மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆண்மகனை பெற்றார்கள். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. என்னுடைய அத்தாட்சியாக மரியமை நான் தேர்ந்தெடுத்தேன். ரஹ்மத்தன் மின்னா, இது என்னுடைய ரஹ்மத், நம்முடைய புறத்திலிருந்து ரஹ்மத். வகான அம்ரம் மக்தியா, இது தீர்ப்பு செய்யப்பட்ட விஷயம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா மரியமை தேர்ந்தெடுத்தா. எப்படி தேர்ந்தெடுத்தா பாருங்க. மரியமுடைய அறையில ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறிய தகப்பனார், சின்ன சாச்சி மாப்பிள்ள சின்னாப்பா, அவங்களை தவிர வேற யாரும் உள்ள முடியாது. திடீர்னு ஒரு ஆள் வந்து நிக்கிறாங்க, பதறிட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தக்கியா, நீ அல்லாஹ்வை பயப்படுபவனாக இருந்தால் உன்னிடமிருந்து அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொன்னாங்க. ஒரு ஆள் உள்ள வந்து நுழைஞ்சது யாருங்க? மரியமுடைய அந்த கொட்டகையில உள்ள வந்து நுழைஞ்சது யாரு? இந்த உலகத்துல பூட்டப்பட்ட வீடுகளிலும் கோட்டைகளிலும் கூட அனுமதியே கேட்காம, திறமை கூட இல்லாம உள்ள வந்து நுழைய தகுதி பெற்றவர்கள் மலக்குமார்கள். அந்த மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீல் தான் வந்து என்ன செஞ்சாங்க? அனுமதி கேட்காம உள்ள வந்து நுழைஞ்சாங்க. அவங்களை பார்த்த உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அஊது பிர்ரஹ்மான், ரஹ்மான் இடத்திலே உங்களை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொன்னாங்க. ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா, அல்லாஹ் தஆலா ஒரு ஊதுன அவ்வளவுதான். அந்த ஊதுதலின் மூலமாக அவங்க குழந்தையை பெற்றெடுத்தாங்க. குர்ஆன்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்யலாம். அந்த மரியமுடைய வார்த்தை என்ன? யா லைத்தனி மித்து கபல ஹாதா வ குன்து நஸியன் மன்சியா, நான் இந்த குழந்தையை பிறக்கும் பொழுது பிரசவ வலியில நான் செத்து போயிருக்க வேண்டாமா? இந்த குழந்தையை பெறுவதற்கு முன்னால் செத்து போயிருக்க வேண்டாமா? வ குன்து நஸியன் மன்சியா, இறந்து போய் இப்படி ஒரு பெண் இருந்தால் என்றே தெரியாத அளவுக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்க வேண்டாமான்னு சொன்னாங்க. எல்லாரும் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரசவ வலியை தாங்க முடியாம மரியம் சொன்னாங்க. பிரசவ வலியை மரியமாலே தாங்க முடியல, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிரசவ வலிக்காகத்தான் இதை சொன்னார்கள் என்று எழுதுகின்றார்கள். இது ஒரு விளக்கம், இது வந்து வெளிரங்கமான ஒரு விளக்கம். ஆனா என்னுடைய ஹக்கீகத் உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிரசவ வலிக்காக அளவில்லை, அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வேதனையால் அளவில்லை. இந்த குழந்தையை பெற்றுட்டா 4 பேர் வந்து கேட்பாங்களே, என்ன இப்படி நீ பிள்ளை பெற்றுட்ட, உனக்கு கல்யாணமே ஆகலையே, நீ எப்படி இந்த பிள்ளைய பெற்றுன்னு கேட்பாங்களே, இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால நான் செத்து போயிருக்க வேண்டாமான்னு வைக்கப்பட்டாங்க. ஏன்னா எந்த ஆணையும் பார்த்தது இல்ல, எந்த ஆண்டையும் பேசுறது இல்ல. யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ராஅ வ மா கானத் உம்முகி பகியா, உன் தந்தையும் தீயவர் இல்லை, உன் தாயும் தீய நடத்தை உடையவர் இல்லை, நீ ஹாரூனுடைய சகோதரியாயிற்று. அப்படிப்பட்ட உயர்ந்த கற்பழுத்தத்திற்கு சொந்தக்காரி ஒரு பெண்ணு பார்த்தா அந்த பெண்ணுடைய தகப்பனை பார்க்கலாம். அதாவது அவங்க சொல்றாங்க, ஒரு பெண்ணை பாத்தீங்கன்னா அந்த தகப்பனுடைய ஒடுக்க நடப்பை பாருங்க, அல்லது அந்த பெண்ணுடைய சகோதரனை பாருங்க, அந்த 2 பேரும் யாராவது ஒருத்தரை ஒட்டித்தான் அந்த பெண் நடப்பாள் என்று அது அபூபக்கர் சொல்லுவாங்க. இங்கே யாஃப்த ஹாரூனுடைய சகோதரி, மாகான அபூகி இம்ராஅ, உங்க தகப்பனா தீயவர் இல்லை என்று குர்ஆன் பேசுகின்றது. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கவலை எல்லாம் என்ன, பயம் எல்லாம் என்ன, இந்த கேள்வி கேட்பாங்களே என்ன பதில் சொல்றது? அதனாலதான் அல்லாஹ் தஆலா அவங்களுடைய கற்பழுத்தத்திற்கு சான்றாக, அவங்களுடைய வெட்கத்திற்கு சான்றாக, அவங்களுடைய பரிசுத்தத்திற்கு சான்றாக பிறந்த குழந்தையை அல்லாஹ் பேச வச்சான். குழந்தையே பேசுச்சு, இன்னி அபுதுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று குழந்தையே பேசிய வரலாறு கேள்விப்படுறோமா இல்லையா? குழந்தையே பேசுச்சா இல்லையா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்பிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அத்தாட்சியாக தேர்ந்தெடுத்தார். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு அத்தாட்சியாக ஈசாவை தொட்டிலே குழந்தையாக இருக்கும் பொழுது பேச வைத்து மரியமுடைய பரிசுத்தத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதிப்படுத்தினார். 2வது மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய இபாதத். மரியமுடைய இபாதத்துல ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. மரியமுடைய இபாதத்தை எப்படி இபாதத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான் அப்படின்னா, "வ மரியம் பினத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபனஃபக்னா ஃபீஹா மின் ரூஹினா வ ஸத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா வ குதுபிஹி வ கானத் மினல் கானிதீன்." மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கானிதீன்களில் இருந்து உள்ளவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கானிதீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? காயிமீன், அல்லாஹ்வுக்கு நின்று வணங்கக்கூடிய, கட்டுப்பட்ட இபாதத் செய்யக்கூடிய ஒரு பெண் அர்த்தம். இந்த கானித்தீன் அப்படின்னா, கானித்தீன் அப்படிங்கிறது ஒரு பன்மையான வார்த்தை.
அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னா காணித்தாத்துன்னு சொல்லியிருக்கணும். காணித்தாத் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு வணங்கக்கூடிய பெண்களிலேயே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கணும். ஆனா அல்லாஹ் காணித்தாத்துன்னு சொல்லல, மினல் காணித்தாத்துன்னு சொல்லாம மினல் காணித்தீன்னு சொன்னான். ஏன் அல்லாஹ் அப்படி சொன்னா அப்படின்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அந்த காலத்துல ஆண்களிலும் சரி பெண்களிலும் சரி இபாதத்துல மரியம் தான் பெஸ்ட். ஆண்களையும் சேர்த்து அல்லாஹ் சொன்னான். எனவேதான் காணித்தீன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த அந்த காலத்திலே எல்லா பெண்களையும் விட எல்லா ஆண்களையும் விட இபாதத்துல மரியம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்கக்கூடிய ஒரு இபாதத் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தார்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் காணித்தார் என்று புழங்காமல் காணித்தீன் என்று அல்லாஹ் புழங்கினான் என்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய இபாதத்து ஆண்களையே மிகைத்திருந்தது. பொதுவாக பெண்கள் பலகீனமானவர்கள் எல்லா வகையிலுமே, ஆண்கள் பலமானவர்கள் எல்லா வகையிலுமே. இதுக்கு நிறைய விளக்கங்கள் எழுதுறாங்க. ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் இபாதத்துடைய விஷயத்துல ஆண்களை விடவும் பலமாக இருந்தார்கள், ஆண்களை விடவும் அதிகமாக இருந்தார்கள், ஆண்களை விடவும் அல்லாஹ் சிறப்பித்து பேசக்கூடிய அளவுக்கு சிறந்தவர்களாக இருந்ததால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலத்தினர் காணித்தீன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவார். அந்த மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்புல இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா அல்லாஹ் தஆலா 2 பேரை தான் ரஹ்மத்துன்னு குர்ஆன்ல சொல்றான். எத்தனை பேருங்க? 2 பேர். ஒரு ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹ், இன்னொரு மரியம் அலைஹிஸ்ஸலாம் ரஹ்மத். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரஹ்மத் என்று சொன்னார். அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரஹ்மத், என்னுடைய அருள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவார். இப்படி மரியமுடைய சிறப்புக்கு எவ்வளவோ உதாரணங்களை நாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அந்த சிறப்புக்கெல்லாம் ஒட்டுருக்கமான காரணங்கள் 2 தான். ஒன்று கற்பொழுக்கம், 2வது இபாதத்து. இந்த 2ம் எந்த பெண்களிடத்தில் இருக்குமோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிறப்பிற்குரியவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுபவர்களாக, இந்த உலகிலும் மறுமையிலும் சாலிஹாக்களிலே ஒருவராக இருப்பார்கள் என்பதிலே மாற்றுக்கருத்து கிடையாது. அந்த மாதிரி 2வது ஆசியா. ஆசியா யாரு? ஃபிரௌனுடைய மனைவி. இந்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, அவங்களை குறித்து அல்லாஹ் ஒரே ஒரு வசனத்துல பேசலாம். அவங்க 2 துவா செஞ்சாங்க. 2 துவா. நபிதி நீவே இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா. 2வது நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன். 2 துவா. இந்த 2 துவாவையுமே அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டார். இந்த 2 துவால ஒரு துவா என்ன? அல்லாஹ்வே எனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீடை கட்டு, சொர்க்கத்துல எனக்கு வீடு ஏற்பாடு பண்ணி. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தையில எங்க வாழ்ந்தாங்க? அரண்மனையில வாழ்ந்தாங்க. ஒரு ராணியாக சிறந்த வாழ்க்கையை அரண்மனையில வாழ்ந்தாங்க. அந்த அரண்மனை வாழ்க்கை, அந்த கண்ணியத்திற்குரிய வாழ்க்கை, உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அதுவெல்லாம் ஈமானுக்கு முன்னால சாதாரணமாக தெரிந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்துல போய் தாவா கொடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய உத்தரவு கிணங்க தன்னுடைய சகோதரர் ஹாரூனை கூப்பிட்டு போனாங்க. போன உடனே அந்த அரண்மனையில உள்ள விடல. ஒரு பெரிய நாட்டினுடைய அதிபதி, ஒரு பெரிய எஜமான், தன்னையே ரப்பென்று சொல்பவன், சாதாரணமா அவனை பாத்திர முடியுமா? 2 வருஷமா போயிட்டு வந்தாங்க. எத்தனை வருஷமாங்க? 2 வருஷமா வாசல்லே காத்து நிற்பாங்க, போயிட்டு வந்துருவாங்க, பார்க்கவே முடியாது. 2 வருட காலங்களாக போய் வந்துருவாங்க, பார்க்கவே முடியாது. ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. பிறவனுடைய சபையில ஒரு விகடகவி ஒருத்தர் இருப்பாங்க. அதாவது சிரிக்க வைக்க, எல்லா அரசுடைய சபையிலுமே சிரிக்க வைக்கிறதுக்காண்டி ஒருத்தர் இருப்பாங்க. வஹாக் ஒருத்தர் இருப்பாங்க. பிறவனுடைய சபையில அப்படி ஒருத்தர் உண்டு. அந்த வஹாக் வாசல்ல நின்றுக்கூடிய மூசா, ஹாரூன், அந்த 2 பேரும் என்ன 2 பேரும் டெய்லி வந்து போறீங்க, நிற்கிறீங்களே என்ன? இந்த மாதிரி பிறவனை சபைக்கு எஜமானுக்கு அப்படியா, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு உள்ள போனார். பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது பேச்சோட பேச்சாக பிறவனிடத்துல இந்த மாதிரி 2 பேரும் உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க, கண்டிப்பாக உன்னை பார்க்கணுங்கிறாங்க. நீ இவ்வளவு நாளா சிரிப்பூட்டுவாய், சந்தோஷப்படுத்துவாய், எனக்கு கவலையான திரிக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறாயே அப்படின்னு பிறவன் ஆச்சரியப்பட்டு கேட்டார். நீங்க அவங்களை பாருங்க, கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க, என்னன்னு தான் பார்ப்போமே. சரி, என்னதான் சொல்றாங்க? அதையும் சிரிக்கும் விதமாக சொன்னான். உலகமே உண்மை கடவுள் என்கிறது, அவர்கள் வேற யாரையோ கடவுள் என்கிறார்களாம், என்னன்னு தான் கூப்பிட்டு கேட்டு பாருங்க. உடனே அனுமதி கிடைத்தது. உள்ள போனாங்க. உள்ள போன உடனே தன்னுடைய ரப்பை பற்றி அங்கே அறிமுகப்படுத்தினார்கள். இப்ப பிறவன் நிறைய கேள்விகள்லாம் கேட்டான். காலப்பமா காலு பொருளின் ஊடா காலப்பமா புக்குமாயா மூசா, இந்த எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னாங்க. கடைசியாக அரண்மனை விட்டு வெளியில போக சொன்னா வெளியில வந்துட்டான்.
இந்த எல்லா கேள்விகளையும் இந்த எல்லா பதில்களையும் இந்த தாவாவை உள்ள இருந்து பார்த்துட்டு இருந்த இந்த ராணி யாரு? பிராவுடைய மனைவி ஆசியா. அங்கே கேட்ட மாத்திரத்திலேயே அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ் யார் என்பதை புரிந்து கொண்டார்கள். பெரும்பாலும் கணவனுடைய குறை என்னங்கிறது மனைவிமார்களுக்கு தெரியும். கணவன் தான் என்ன பிளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்குங்கிறது மற்றவர்களோட யாருக்கு தெரியுங்க? மனைவிக்கு தான் முதல்ல தெரியும். அப்படிதானே? தன்னுடைய கணவத்தை என்ன குறைகள் இருக்கிறது, அவர் எதுல பலம் எதுல பலகீனம் எல்லாம் ஆசியாவுக்கு தெரியும். அந்த ஆசியா முடிவு பண்ணிட்டாங்க, இவன் கடவுளா இருக்கிறதுக்கு தகுதி பெற்றவன் கிடையாது, இவன் கடவுளும் கிடையாது, அதற்கான எந்த தகுதியுமே இவன்கிட்ட இல்ல. சாப்பிடுகிறான், குடிக்கிறான், ஆசை கொள்ளுகிறான், எல்லாமே இவன்கிட்ட இருக்கு, இவன் கடவுள் அல்லன்னு முடிவு பண்ணாங்க. முதல்ல அந்த மூசாவை ஈமான் கொண்டவர்கள் யாருதான்? ஆசியா. உடனே ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, தைரியமா வந்து சொன்னாங்க பிராவுட்ட, நான் ஆமன்து ரப்பி மூசா, மூசாவுடைய ரப்பை ஏற்றுக்கிட்டேன்னு வச்சு. எப்படி இருக்கும்? எவ்வளவு தைரியம் வேணும் சொல்ல முடியுமா? அப்படி எவ்வளவு தைரியம் வேணுங்க? தைரியமான ஒரு பெண்மணி துணிச்சு வந்து சொன்னாங்க. அப்ப பிராவன் அடித்தான், திட்டினான், பேசினான், எவ்வளவோ பேசி பார்த்தான். கடைசி என்ன செய்தான் தெரியுமா? அவங்கள ஒரு பாலைவனத்துல கொண்டு போய் டெய்லி ஒரு பாலைவனத்தினுடைய சூட்ல கொண்டு போய் நிறுத்தி கெட்டி வைத்து அடிக்க ஆரம்பித்தான். உலகமே என்னை ரப்பென்று சொல்கிறது, நீ மட்டும் இருக்கிறாயே. அந்த சித்திரவதை வேதனையை தாங்க முடியாமதான் அந்த இடத்துல இருந்து வாசிக்கிறார்கள். எல்லாம் சொர்க்கத்துல எனக்கு ஒரு மாளிகை இருக்கு, சொர்க்கத்துல எனக்கு ஒரு மாளிகை இருக்கு. ஒரு ஜினி மித்திர அவனு வாமனிகி ஒரு ஜினி என்ன முடிவாச்சு அப்படின்னா, நாளைக்கு ஒரு நாள் உனக்கு டைம், நாளைக்கு நீ ஈமான் கொள்ளல அப்படின்னா உன்னை பாறையிலிருந்து உருட்டி கொண்டு விடுவோம் அல்லது தூக்கிலே விடுவோம். இப்பதான் துவா செய்றாங்க, வனஜினி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜினி மினல் கௌமில் ஸாலிமீ. அல்லாஹ்வே இந்த ஃபிரௌனிடமிருந்து இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை நீ விடுவிப்பாயாக, காப்பாற்றுவாயாக துவா செய்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை காப்பாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். பெரியவர்களே, கொடுங்கோல அரசன், அநியாயக்கார அரசன், அவனுக்கு முன்னால ஈமானை ஏற்றுக்கொண்டு உறுதியாக இருந்து அந்த ஈமானுக்காக பிலாலை போல ஹப்பாபை போல பல்வேறு சிரமங்களை, சோதனைகளை, வேதனைகளை தாங்கிக் கொண்டு அரச வாழ்க்கையை, அந்த ராணியா இருக்கக்கூடிய வாழ்க்கையை, அந்த பெருமையை, அந்த ஆடம்பரத்தை எல்லாத்தையும் திறந்துட்டு அல்லாஹ்வுக்காக வெளியில வந்தாங்களா இல்லையா? அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களுக்கு இவர்கள் உதாரணம் விட்டு அல்லாஹ் சொல்லுவார். இவர்கள் ஈமான் கொண்ட மூமினான ஆண்களுக்கும் இவர்களைப் போல ஈமான், இவர்களைப் போல உறுதி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவார். இப்படி ஆசியா அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்புகளும் நீங்க சொல்லிவிட்டது. அடுத்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி சொல்லி வச்சுக்கிறேன். உலகத்திலேயே எப்படி அந்தந்த சமூகத்துல ஒவ்வொருத்தவங்களும் முதல்ல ஈமான் கொள்ளுவாங்களோ, அத மாதிரி ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்ட முதல் பெண் யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ்வை முதல்ல ஈமான் கொண்ட பெண் யார்? ஹதீஜா. ரசூலுல்லாஹ்வோட முதல்ல தொழுத பெண்ணும் யாரு? ஹதீஜா தான். முதல்ல நபியோடு தொழுது ஒரு ஆண் கிடையாது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மூத்துக்கு பின்னால்தான் தொழுகையை கடமையாகுது. அப்ப என்ன தொழுதாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலையும் மாலையிலையும் 2 ரக்காத் தொழுவாங்க. தொழுகை கடமையாக்க தொழுகைன்னா மற்ற நபிமார்கள் தொழுவதை போல காலையில 2 ரக்காத் தொழுவாங்க, சாயங்காலம் 2 ரக்காத் தொழுவாங்க. இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து அவர்களும் காலையில் 2 ரக்காத் தொழுவாங்க, மாலையில் 2 ரக்காத் தொழுவாங்க. நபியோடு சேர்ந்து தொழக்கூடிய தகுதி பெற்ற, அந்த பாக்கியம் பெற்ற ஒருவர் ஆணல்ல பெண். ஹதீஜா தான் முதல்ல என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து தொழுதாங்க. தாவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைக்கும் பொழுது முதல்ல ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டவங்க அவங்க தான். அந்த குகைக்கு போவாங்க. 40 வயசுக்கு பிறகு அல்லாஹ் அந்த குகையில தங்க வச்சான். அந்த குகையில திக்ர்ல இருந்தாங்க, தியானத்துல இருந்தாங்க. திடீர்னு அப்பப்போ ஒரு சத்தம் கேட்க, யாரோ கூப்பிடுற மாதிரி கேட்கும். மொட்டை மாடியில இருக்கிற யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்தா என்ன செய்வோம்? வரடி விழுந்து வழி விடுமா இல்லையா? நம்ம வீட்டுக்காரரோ உங்க அண்ணனோ தம்பி யாராவது வெளியில இருந்து, நான் அங்க இருந்தேன், இங்க இருந்தேன், லைப்ரரியில இருந்தேன், இப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா சொன்னா கேட்கவா செய்யற, கண்ட இடத்துக்குலாம் போகாத, நீ ஏன் போறீங்க அப்படின்னு தடுப்போம். அப்படிதானே? இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உறுதியை பாருங்க. ரசூலுல்லாஹ் அந்த குகையில போய் தனியா அந்த குகையை நீங்க ஒரு தடவை பார்க்கணும். இப்ராவுக்கு அச்சிக்கு வாங்க. அந்த குகையை கொண்டு குகைக்கு போற அளவுக்கு வழித்தடங்கள்லாம் ஏற்படுத்திட்டாங்க. முன்னால 3/4 மணி நேரம் நடந்து ஏறி இறங்கி 3/4 மணி நேரம் ஆகும். இப்போ ஈஸியா போகிற மாதிரி வழி கொடுத்துருக்காங்க. அந்த குகையில போய் பாரதியில் எப்படி தனியா இருந்தாங்க. ஒரு தடவை ஹதீஜா சொன்னாங்க, ஹதீஜா அங்க யாரோ சத்தம் போடுற மாதிரி இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னா, இவர் யாருக்கும் அந்த மயனுக்கு இருக்க சொன்னாங்க.
உங்களை யாருக்கு அந்த குகை இருக்குன்னு சொன்னா, அப்படி ஏங்க நீங்க போறீங்க, சொன்னா கேட்கவாங்க சரிங்க அப்படிலாம் சொல்லல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க நல்ல மனிதர், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது போங்க. நீங்க நல்லவர், கணவரை எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க, நீங்க நல்லவர், நீங்க போயிட்டு வாங்கன்னாங்க. அது மாதிரி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. திரும்ப திரும்ப போவதற்கு பக்கபலமா இருந்தாங்க. திரும்பியும் போனாங்க, திரும்பியும் சத்தம் கேட்டாங்க, திரும்பியும் வந்து சொன்னாங்க, திரும்பியும் போனாங்க, திரும்பியும் சத்தம் கேட்டாங்க, வந்து சொன்னாங்க, திரும்ப திரும்ப அனுப்பி வைத்தார்கள். அதனுடைய விளைவுதான் வகி இறங்கியது. அப்ப பயந்து போய் வந்தாங்க, நான் பார்த்துட்டேன், இப்படி ஒரு ஆளை பார்த்தேன், இப்படி இப்படி இருந்துச்சு. அப்பவும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஹதீஜா சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்கள்கிட்ட நிறைய நல்ல பண்புகள் இருக்கிறது, உங்கள்கிட்ட நிறைய நல்ல பண்புகள் இருக்கிறது. தன்னுடைய கணவரை இப்படி சொன்னாங்க, நீங்க உறவுகளை சேர்ந்து வரலீங்க, கஷ்டப்பட்டவங்களுடைய சிரமங்களை சுமக்கிறீங்க, விருந்தாளி வந்துட்டாங்களே நினைக்காம கண்ணியப்படுத்துறீங்க, அனாதைகளை ஆதரிக்கிறீங்க, உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த வல்லாஹி லா யுஸீகல்லாஹு அபதா, ஒரு காலம் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், உங்களை இழிவுபடுத்த மாட்டான். இப்படி ஆறுதல் படுத்தினார்கள். மறுநாள் நானா என்னுடைய சிறிய தகப்பனார் வரக்காட்டை கூட்டு போய் ஆறுதல் படுத்தினார்கள். நீண்ட வரலாறு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சுருங்க சொல்வதாக இருந்தால் 5 நிமிஷத்துல முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதான் முடிச்சாங்க. சுருங்க சொல்வதாக இருந்தால் இந்த உலகத்திலேயே ஹதீஜா மாதிரி வேற பெண்ணே கிடையாதுங்க. ஒரு தடவை நபியினுடைய மனைவி ஆயிஷா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா குறித்து சொல்லும் பொழுது, ஒரு ஆடை எடுத்து, நான் என்னுடைய பயான்ல பெரும்பாலும் சொல்லியிருக்கேன், இப்போ சொல்றேன், ஒரு ஆடை எடுத்து பங்கு வைக்கிறாங்க. பங்கு வைக்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் வந்து நிக்கிறாங்க. ஆடை எடுத்து கறி பங்கு வைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதை கொண்டு போய் இன்னார் வீட்டுல கொடுத்துரு, இதை கொண்டு போய் இன்னார் வீட்டுல கொடுத்துருங்கிறாங்க. அப்ப ஆயிஷா கேட்கறாங்க, அது யாருக்கு? நமக்கு அப்பல இப்போ நம்ம மனைவிமாரெல்லாம் கேட்காம கொள்ளாம ஏதாவது செய்ய முடியுமா? அது யாருக்கா? இது ஒரு கவர் போது, இது என்ன அது என்ன அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? கணவனுடைய கண்ணை மறைச்சு ஒரு கவரை கொண்டு போயிட முடியுமா? அவரு கொண்டு போயிட்டானா அவருடைய பவர் வேற. சரி பாருங்க, அப்ப ஹதரத் ஆயிஷா நபியினுடைய மனைவி, சின்ன பிள்ளை தானே, அவங்க கேட்கறாங்க, இது என்ன கவனிக்கிறாங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டே சொன்னாங்க, இது கதீஜாவுடைய தோழிமார்களுக்கு அப்படின்னா. கோவம் வந்துச்சு நம்முடைய தாய் ஆயிஷாவுக்கு, கோவம் வந்துச்சு. என்ன சொன்னாங்களா, அந்த 2 கண்ணங்களும் இரண்டு கண்ணங்களும் சிவத்து போன அந்த கிழவியை இன்னுமா நினைக்கிறீர்கள்? கிழவி 2 கண்ணங்களும் சிவந்து போன அந்த கிழவியை, ரொம்ப வெள்ளையா இருப்பாங்கல்ல, அதனால அந்த சிறப்பை இன்னுமா நினைக்கிறீங்க, அந்த கிழவியை இன்னுமா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, சாதாரணமா அந்த பெண்ணை நான் நினைக்காம இருக்க முடியுமா? மறக்கக்கூடிய பெண்ணா அவங்க, மறக்கக்கூடிய மனைவியா அவர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்ப கேக்குறாங்க, மா அபதலக்கல்லாஹு கைரன் மின்ஹா யா ரசூலல்லாஹ், அந்த கதீஜாவுக்கு பின்னால் அல்லாஹ் அதைவிட சிறந்த பெண்களை உங்களுக்கு பகரமாக தரவில்லையா? கதீஜா மரணித்து விட்டார், அவருக்கு பின்னால் அதைவிட சிறந்த பெண்களை உங்களுக்கு பகரமாக தரவில்லையா? ஏதோ ஆயிஷா நான் இருக்கிறேன், சௌதா இருக்கிறார், மூசலமா, எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க. நபியுடைய மனைவியிலேயே பேரழகி மூசலமா, பேரழகி மூசலமா, மூசலமானா இருக்கிறாங்க. குணத்துல எவ்வளவு சிறந்தவங்க, ஹப்ஸா இருக்கிறாங்க. அபதலக்கல்லாஹு கைரன் மின்ஹா, அதை விட சிறந்த பெண் அல்லாஹ் உங்களுக்கு தரலையா? அப்படி கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் உடனே பதில் சொன்னாங்க, மா அபதலனி அல்லாஹு கைரன் மின்ஹா யா ஆயிஷா, இல்லை, அல்லாஹ் எனக்கு கதீஜாவை விட சிறந்த பெண்ணை பகரமாக தரவில்லை அப்படின்ட்டாங்க. சொல்லுவாங்க, நம்ம எதிர்பார்க்கணும் கதீஜா இடத்துல வர முடியாது அப்படின்னு யாருமே இல்ல. ஆயிஷா இருக்கட்டும், மூசலமா இருக்கட்டும், ஸைனப் இருக்கட்டும், மைமூனா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சஃபியாவாக இருக்கட்டும், கதீஜா இடத்துல வர முடியாது. அப்படி என்ன அப்படின்னு கேட்கணும், அப்படி என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி எடுத்த கண்டீங்க அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஆயிஷாவுடைய முகத்தை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 4 அம்சம் தாங்க உங்களுடைய கணவனை கவர் செய்வதற்கு, உங்களுடைய கணவனுடைய கல்வி நீங்கள் நுழைவதற்கு 4 அம்சம் சொல்லிட்டு முடிச்சிருங்க. உங்களுடைய கணவனுடைய கல்வி நீங்கள் நுழையணும்னா இந்த 4 தான். எப்படி நுழைஞ்சிருக்கணும்? மூத்தோ ஹயாத்தோ, உங்களுடைய கணவனுக்கு முன்னால நீங்க மூத்தாயிட்டீங்கன்னா உங்க கணவர் உங்களை மறக்க முடியாது. அப்படிதான் கதீஜா கணவனுடைய கல்வியிலே இருந்தாங்க. இளம் மனைவி, கன்னி மனைவி, சிறந்த மனைவி, அழகி, குழுக்களை சிறந்தவங்க யார் இருந்தாலும் கதீஜா மறக்கல. கதீஜாவுடைய தங்கச்சி ஹாலா வந்துட்டாலே இவங்க ஹாலே மாறிடுவாங்க. ஒரு தடவை அப்படிதான் ஹாலா உள்ள வந்தாங்க, கதீஜாவுடைய ஆடை அணிஞ்சிட்டு வந்துட்டாங்க. சலதாவத்துல எந்திரிச்சு நின்றுட்டு, வல்லாஹி வல்லாஹி இது ஹாலா தான், வல்லாஹி ஹாலா, இது கைஜா ஹாலா, தேட உழைச்சிட்டாங்க. கதீஜாவாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சாங்களாம். கதீஜா மூத்தானதுக்கு பின்னால ஹாலா உள்ள வந்து நுழைஞ்சாங்களாம். அவங்கள கதீஜாவுடைய ஆடையில பார்த்த உடனே வல்லாஹி ஹாலா, இது ஹாலா தான் அப்படின்னு தன்னை திறப்படுத்திக் கொண்டார்கள். இப்ப கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தை 4 தன்மைகளை சொன்னாங்க. 1, எல்லாரும் என்னை பொய்ப்பித்தார்கள்,
நான் இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது எல்லாரும் என்னை பொய்ப்பித்தார்கள். ஆனால் சத்தகத்தினி கதீஜா, கதீஜா என்னை உண்மைப்படுத்தினார். எல்லாரும் கஃபரத்தி அன்னாஸ், எல்லாரும் என்னை நிராகரித்தாங்க. ஆமனத் பி, எல்லாரும் நிராகரிக்கும் பொழுது கதீஜா என்னை ஈமான் கொண்டார். 2, எல்லாரும் எனக்கு பொருளாதாரத்தை தடை விதித்து என்னை ஷுஹாபா அபூ தாலிபை கொண்டு ஊர் விலக்கி வச்சிருந்தாங்க, பொருளாதார தடை ஏற்படுத்தி வைக்கின்றார்கள். இது ஹர்ரமனி அன்னாசு வ வாவசத்னி பி மாலிஹா வ வாவசத்னி பி மாலிஹா. கதீஜா தன்னுடைய சொத்தை கொண்டு என்னை அரவணைத்தார், தன்னுடைய பொருளாதாரத்தை எனக்கு அள்ளி தந்தார். 3, 4வது ஹர்ரமனி அல்லாஹு, அல்லாஹ் எனக்கு தடுத்து விட்டார். மற்ற மனைவிமார்களின் மூலமாக சந்ததிகளை அல்லாஹ் தடுத்து விட்டார். ஆனால் ரஸகனி அல்லாஹு அத்ஹுரியத பின் கதீஜா, எனக்கு பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ் கதீஜாவை கொண்டுதான் கொடுத்தார். 6 பிள்ளை எனக்கு பெற்றெடுத்திருக்கா கதீஜா, 6 வாரிசையும் பெற்றெடுத்து தந்தா கதீஜா. அந்த கதீஜாவை நான் எப்படி மறக்க முடியும்? என்னுடைய 6 வாரிசை சுமந்தவள் இல்லவா? என்னை உண்மைப்படுத்தியவள் இல்லையா? என்னை முதலில் ஈமான் கொண்டவள் இல்லையா? என்னோடு தொழுதவள் இல்லையா? என்னோடு எல்லா கட்டங்களிலும் உடனிருந்தவள் இல்லையா? என்னை ஆறுதல் படுத்தியவள் இல்லையா? என்னோடு என்னுடைய எல்லா பணிகளிலும் அரவணைத்து நின்றவர் இல்லையா? இந்த கதீஜா மூத்தான ஆண்டை தான் ஆமுல் ஹுஸ்ன், துக்க வருடம், பீடை வருடம், கஷ்டத்தின் வருடம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் நபியுடைய கல்வியோட ஆழமா பதிஞ்சிருக்காங்க. இந்த உலகமே உங்களுடைய கணவனை வெறுத்தாலும் நீங்கள் வெறுக்கக்கூடாது. இந்த உலகமே உங்களுடைய கணவனை பொய்ப்பித்தாலும் நீங்கள் உங்களுடைய கணவனை உண்மைப்படுத்த வேண்டும். இந்த உலகமே உங்களுடைய கணவனுக்கு பொருளாதாரத்தை தடை விதித்தாலும் உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டும். குறிப்பாக உங்களுடைய கணவனுக்காக அவர் இருக்கக்கூடிய சந்ததிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். சாலிகான பெண் மட்டுமல்ல, சொர்க்க பெண்களுடைய அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், வதூதுன் வலூதுன். சொர்க்க பெண் 2 பேர் தான், ஒன்னு வலூதா இருப்பா, ஒன்னு வதூதா இருப்பா. வதூதுனா கணவன் அப்படி பிரியமா இருப்பா, அப்படி நேசிப்பா. வலூதுனா கணவனுக்காக பிள்ளைகளை பெற்றெடுத்து கொடுப்போம். இந்த 2 யாரிடம் இருக்கிறதோ சொர்க்க பெண்களுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். இறுதியாக ஒரு சபையில ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இன்னல் புசாக்கஹும் அஹ்லீனா, புசாக்கு நரகத்துல இருப்பாங்கன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? புசாக்குனா நரகத்தில், புசாக்குனா அரபியில பாவிகள் அர்த்தம். பாவிகள் நரகத்தில். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மணி புசாக்க யார சொல்லலாம், புசாக்னா யாருன்னு கேட்கிறாங்க, பாவிகள்னா யாருன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அந்நிசா அப்படின்னா. என்ன சொன்னாங்க? ஹதீஸ், புசாக்குகள் நரகத்தில் இருப்பார்கள். புசாக்னா யாரு? நிசா, பொம்பளைங்க, பெண்கள் நரகத்தில் இருப்பார்கள். இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அவலஸ்னா உம்மஹாத்தினா அவலஸ்னா அஹவாத்தினா அவலஸ்னா அஸ்வாஜினா, பெண்கள் நம்முடைய தாய்மார்கள் இல்லையா, நம்முடைய சகோதரிகள் இல்லையா, நம்முடைய மனைவிமார்கள் இல்லையா, அவங்க எல்லாம் நரகத்தில் இருப்பாங்கன்னு சொல்றீங்களே, 2 தான் காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 காரணம் சொன்னாங்க. பெண்கள் நரகத்தில் இருக்கிறது 2 காரணம். இதா வஅதீன லம் யஷ்குருன வைதகு தூலீன லம் யஸ்பிர்ன, அவர்களுக்கு வழங்கப்பட்டால் நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள், நன்றி மறந்துடுவாங்க. சோதிக்கப்பட்டால் பொறுமை இழந்துருவாங்க. பொறுமை இல்லாத பெண்ணும் சபர் இல்லாத பெண்ணும் சுக்குர் இல்லாத பெண்ணும் நரகத்தில் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். எனவே நிஸ்பு சபரின் நிஸ்பு சுக்குரின் ஈமான் 2னா, 1 பாதி சுக்குர் பாதி சபர். இந்த 2 யாரிடம் இருக்குமோ அவள் சிறந்த பெண் என்பதற்காக, முன்மாதிரி பெண் என்பதற்காக, சொர்க்கத்துடைய பெண் என்பதற்காக அடையாளம் என்று கூறுவதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. எனவே இது போன்ற சிறப்புகளை, இது போன்ற நல்ல தன்மைகளை மரியம், கதீஜா, ஆசியா, பாத்திமா இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த தன்மைகள், குணங்கள் நம்மிடத்திலும் நம்முடைய சந்ததிகளிடத்திலும் சிறந்து விளங்குவதற்கு எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. சிறந்த முன்மாதிரி பெண்களாக, சாலிஹீன்களாக, சாலிஹாக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.